நம் நம்பிக்கையே நம் பலம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் நிறைந்த உவகையோடும் மனம் நிறைந்த மகிழ்வோடும் நெஞ்சம் நிறைந்த நன்றி பெருக்கோடும் ஆண்டவர்தம் பிள்ளைகளாய் அவரது திருச்சன்னிதானத்தில் இந்த மங்களகரமான மாலை பொழுதில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு பங்கு இறைச்சமூகமாய் நம் பாதுகாவலி புனித மகதலா மரியாவை கொண்டாடி நிற்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய பெயர் சார்லஸ் புளோன்டேன். அவருக்கு கயிற்றின் மீது நடக்கிற சாகசம் மிகவும் அத்துப்படி. நன்றாக கயிற்றை கட்டி கயிற்றின் மீது நடந்து போவார். மிகுந்த சிரமப்பட்டு அதிகாரிகளினுடைய அனுமதியெல்லாம் வாங்கி உலகின் நீளமான நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிற நயாகராவின் குறுக்கே கயிறை கட்டி நடந்து போனார். எல்லோரும் பாராட்டினார்கள், பெருமையாய் பேசினார்கள். சில தினங்களுக்கு பிறகு மீண்டுமாக அவர் மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார். இந்த முறையும் நான் நயாகராவின் குறுக்கே கயிறை கட்டி நடந்து போகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் கூடியிருந்து இப்படித்தான் வாயை பிளந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை என்ன செய்தார் தெரியுமா? கடந்த முறை நான் நேராக கயிற்றின் மீது முன்னோக்கி நடந்து போனேன், இந்த முறை பேக்வேர்டு வார்க் என்று சொல்லப்படுகிற பின்னோக்கி நடந்து போகிறேன் என்று சொன்னார். 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் தானே. 4 பேர் கீழே இருந்து பேசினார்கள். நம்மை போல இவனுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, கீழே விழுந்தால் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, ஆம்புலன்ஸ் தயாராக இருக்குமா, அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டு போய் சேர்த்தால் பிழைப்பானா, சரி கடந்த முறை எப்படியோ பிழைத்து கொண்டான், இந்த முறை பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பலரும் பலவிதமாய் பேசிக்கொண்டிருந்தார்கள். சார்லஸ் புளோன்டேன் கவலைப்படவில்லை. கயிற்றின் மீது தான் ஏற்கனவே சொன்னபடி பின்னோக்கி நடந்து போனான். எல்லோரும் கைதட்டினார்கள், பெருமையாய் பேசினார்கள். சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பை சார்லஸ் புளோன்டேன் கொடுத்தார். இந்த முறை நான் கண்ணை கட்டி கொண்டு கயிற்றில் நடந்து போகிறேன் என்று சொன்னார். ஏற்கனவே 2 முறை இவன் பிழைத்ததே பெரிது. அதிர்ஷ்டம் எல்லா நேரத்திலும் நம் பக்கமாகவே இருக்காது. நிச்சயமாக இந்த முறை கீழே விழுவான். ஏன் இவன் மீண்டும் மீண்டுமாக இப்படி தேவையில்லாத காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறான் என்று இந்த முறையும் சிலர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவன் எதையும் காதிலே கேட்டபாடு இல்லை. குறித்த நாள் வந்தது, குறித்த வேளை வந்தது, கயிறு கட்டப்பட்டு இருந்தது. ஒரு கருப்பு துணியை எடுத்து தன் கண் 2ஐயும் கட்டி கொண்டு கயிற்றின் மீது நடந்து போனான் சார்லஸ் புளோன்டேன். பத்திரமாக போயிருப்பானா அக்கா? போயிருப்பானா? போயிருப்பான். அக்கா ஆசைப்பட்டுட்டாங்க. பத்திரமாக சார்லஸ் புளோன்டேன் கயிற்றின் மீது கண்ணை கட்டி கொண்டு நடந்து போனான். எல்லோரும் இந்த முறையும் கைதட்டினார்கள். சிலர் சொன்னார்கள், எனக்கு அப்பவே தெரியும் இவன் பத்திரமாக போவான் என்று அவனுடைய வெற்றிகள் சாகசத்தில் சாதனையில் தங்களையும் அவர்கள் இணைத்து கொண்டு அவர்கள் பெருமிதம் கொண்டார்கள். பாராட்டு பத்திரமெல்லாம் வாசித்து தீர்த்தார்கள். சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் சார்லஸ் புளோன்டேனுக்கு ஒரு ஆசை பிறந்தது. இந்த முறை ஒரு அறிவிப்பு கொடுத்தான். என்ன அறிவிப்பு தெரியுமா? இந்த முறை நான் ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை தூக்கி கொண்டு நடந்து போகிறேன் என்று சொன்னான். எல்லோரும் இந்த முறையும் ஆவலாய் கூடி இருந்தார்கள். குறித்த நாள் குறித்த நேரம் உருளைக்கிழங்கு மூட்டையை தோளிலே தூக்கி கொண்டு சார்லஸ் புளோன்டேன் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு பத்திரமாய் பாதுகாப்பாய் நீங்கள் விரும்புகிறபடி நான் விரும்புகிறபடி நடந்து போனேன். எல்லோரும் பாராட்டினார்கள், பெருமையாய் பேசினார்கள். சார்லஸ் புளோன்டேன் இந்த முறை கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து
2 கேள்விகளை கேட்க விரும்புவதாக சொன்னார். என்ன 2 கேள்விகள்? அன்பான மக்களே, நீங்கள் என்னுடைய சாகசத்தை எல்லாம் பார்த்தீர்கள், நான் செய்த எல்லா செயல்பாடுகளையும் பார்த்தீர்கள், பெருமைப்பட்டீர்கள், பாராட்டினீர்கள். நல்லது, உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உங்களை பார்த்து நான் 2 கேள்வி கேட்டுவிட்டு போக ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் சொன்னார்கள், கேள். சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் வாய் திறந்து முதல் கேள்வியை சொன்னான். என் அன்பான மக்களே, நான் உருளைக்கிழங்கு மூட்டையை தூக்கி கொண்டு போனதை பார்த்தீர்களே, அந்த உருளைக்கிழங்கு மூட்டைக்கு பதிலாக ஒரு மனிதனை என்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு இந்த கயிற்றின் மீது நான் நடந்து போக முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டான். எல்லாரும் சொன்னார்கள், யோசித்தார்கள், உருளைக்கிழங்கு மூட்டைக்கு பதிலாக ஒரு மனிதன் தானே, ஏறக்குறைய கொஞ்சம் ஒல்லியாக என்னை போல இருந்தால் தூக்கி கொண்டு போகலாம் தானே. எல்லோரும் நினைத்து விட்டு சொன்னார்கள், உருளைக்கிழங்கு மூட்டைக்கு பதிலாக ஒரு மனிதன், பெரிய அளவிற்கு வித்தியாசம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே நிச்சயமாக நீ ஒரு மனிதனை தூக்கி கொண்டு கயிற்றின் மீது நிச்சயமாக பத்திரமாக நடந்து போவாய் என்று சொன்னார்கள். சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் சொன்னான், ஆகா, அற்புதம், அடடா, நீங்கள் இவ்வளவு நம்பிக்கை என் மீது வைத்திருக்கிறீர்களா? நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். சரி, இரண்டாவதாக இருக்கிற கேள்வியையும் கேட்டு விடுகிறேன். நான் என் முதுகிலே தூக்கி போக முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த மனிதராக உங்களுள் யார் வருவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டான். எல்லாரும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அதுவரை தலை நிமிர்ந்து இருந்தவர்கள் எல்லோரும் தலையை தொங்க போட்டு கொண்டார்கள். நிமிர்ந்து பார்த்தால், எங்கே, நீ வா, உன்னை தூக்கி கொண்டு போகிறேன், நீ வா, உன்னை தூக்கி கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிடுவானோ என்னவோ என்று நினைத்து, அவரவருக்கு அவரவர் உயிர் பத்திரம் தானே, அவரவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது யதார்த்தம் தானே. எல்லோரும் தலை குனிந்து தலை கவிழ்ந்து நிற்கிறார்கள். சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் சொன்னான், இவ்வளவுதான் நீங்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையா? நான் உங்களை என்னமோ என்று நினைத்தேனே, நம்பினீர்கள் அல்லவா நான் ஒரு மனிதனை தூக்கி போக முடியும் என்று சொல்லி. ஆனால் அந்த மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஏன் விரும்பவில்லை என்று கேட்டுவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு மனிதர் சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் வந்து சொல்கிறார், சார்லஸ் ஸ்ப்ளோண்டின், அருமையான நண்பரே, நீர் என்னை உம்முடைய முதுகிலே சுமந்து கொண்டு கயிற்றின் மீது நடந்து போவாய் என்று நான் நம்புகிறேன். என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னை தூக்கி கொண்டு நீ நடந்து போ என்று சொல்லுகிறார். அறிவிப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள். பயமும் பதட்டமும் பரபரப்பும் கூடியிருந்தவர்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது. குறித்த நாள் குறித்த வேளை அந்த மனிதர் வந்தார். சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் உருளைக்கிழங்கு மூட்டைக்கு பதிலாக அந்த மனிதரை தூக்கி முதுகிலே வைத்துக் கொண்டார். கயிற்றின் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனையை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து போனார். எல்லோரும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆவலோடு வாய் பிளந்து வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாக ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் அந்த மனிதனை தூக்கி கொண்டு போய் சேர்த்தான். எல்லோரும் கைதட்டினார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். சார்லஸ் ஸ்ப்ளோண்டினை மிகவும் பெருமையாக பேசினார்கள். வரலாறு இந்த நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இந்த நிகழ்வை சொல்லி மறையுரையை தொடங்குகிறேன் என்றால், நாமும் கூட கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் யாரோ ஒரு மனிதர் நம்பிக்கையோடு தன்னை சார்லஸ் ஸ்ப்ளோண்டின் என்கிற அந்த கயிற்றின் மீது நடக்கிற சாகசக்காரனிடம் ஒப்படைத்தானே, அந்த ஒற்றை மனிதன் மட்டும்தான் வரலாற்றின் வரவு கணக்கில் பதிவு செய்யப்பட்ட மனிதன். அவனுடைய பெயர் மட்டும்தான் ஹாரி கால்கட். கூடியிருந்த எல்லோரினுடைய பெயரும் வரலாற்றில் இல்லை. ஐயோ, நான் அன்றைக்கு அங்குதானே இருந்தேன், பட்டுச்சேலை கட்டி வந்திருந்தேன், உங்களுடைய பெயர் இருக்காது. நான் பேண்ட் ஷர்ட் போட்டு வைத்திருந்தேன், இருக்காது. நன்ற நெக்லஸ் போட்டிருந்தேன், இருக்காது. ஆனால் ஹாரி கால்கட்,
சார்லஸ் ஸ்ப்ளோண்டினுடைய முதுகிலே தன்னை அப்படியே தூக்கி கொண்டு போகுமாறு ஒப்படைத்தானே, அந்த மனிதனின் பெயர் மட்டும்தான் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்களிலும் இன்று நினைவு பெற்றிருக்கிறது, நிலைத்து நிற்கிறது என்றால் அந்த ஹாரி கால்கட் சார்லஸ் ஸ்ப்ளோண்டினிடம் கொண்டிருந்த நம்பிக்கை மட்டும்தானே அதற்கு காரணம். பிரியமானவர்களே, நம் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆயிரத்தில் நாமும் ஒருவராக இருந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறோமா? அல்லது அந்த ஹாரி கால்கட்டை போல, ஆண்டவரே என்னை அப்படியே ஒப்படைக்கிறேன், நீர் கரம் எடுத்துக்கொள்ளும், நான் உள்ளபடியே உண்மையாகவே முழுவதும் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி படைத்து பராமரிக்கிற அந்த கடவுளது வல்ல கரங்களிலே நம்மை ஒப்படைக்க முடிகிறதா? அப்படி ஒப்படைத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்களும் பாராட்டுதற்கு உரியவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பமும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டாடுகிற நம்முடைய பாதுகாவலி, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எனவேதான் இந்த நாளுக்கான மறையுரையின் மைய கருவாக, தலைப்பாக, நம்பிக்கையின் அடையாளம் புனித மகதலா மரியா என்று சிந்திக்க வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையின் அடிநாதம் எது தெரியுமா? ஆணிவேர் எது தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தார் என்பதுதானே. கிறிஸ்து உயிர்த்தார் என்பதுதான் கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கைகளிலே முதன்மையானது, முக்கியமானது. அவர் உயிர்த்திராமல் போயிருந்தால் நீங்களும் நானும் இங்கு இப்படி அட்டகாசமாய், ஆனந்தமாய், அமர்க்களமாய், அருமையாய் திருப்பலியை கொண்டாடியிருக்க முடியாது. இந்த பட்டுச்சேலைக்கு, நெக்லஸுக்கு, பிரேஸ்லெட்டுக்கு, மேக்கப்புக்கு வேலை இல்லாமல் போயிருந்திருக்கும். அவர் உயிர்த்ததால் நாம் இன்று இந்த திருப்பலியை கொண்டாடுகிறோம். ஆக இயேசுவினுடைய உயிர்ப்பு தானே கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கைகளில் எல்லாம் முதன்மையான, முக்கியமான அடிநாதமாய், ஆணிவேராய், அச்சாய் இருக்கிறது. அந்த உயிர்ப்பின் மீதான நம்பிக்கையை முதலில் தனதாக்கி கொண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய பாதுகாவலை தானே. அந்த பெருமை நிச்சயமாக அவரது அருட்காவலில் இருக்கிற, அந்த புனித மகதலா மரியாவின் அரவணைப்பில் இருக்கிற, பராமரிப்பில் இருக்கிற இந்த உங்களது பங்கு இறை சமூகத்திற்கு நிச்சயமாக இருக்க வேண்டுமா, கூடாதா? அவரை போல நீங்களும் அந்த ஆண்டவரில் அசைந்திராத ஆழமான அர்த்தமுள்ள நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நம் நம்பிக்கையெல்லாம் எங்கு இருக்கிறது? நல்ல நேரம், கெட்ட நேரம், ஜோதிடம், பில்லி சூனியம், மந்திரம், மாயாஜாலம், இப்படித்தானே இருக்கிறது. அவர் சொன்னார், நடந்தது. அவர் கைராசிக்காரர், அவர் வாய் முகூர்த்தம் சொன்னால் பலிக்கும். அப்படித்தானே ஓடுகிறோம், தேடுகிறோம், தஞ்சமடைகிறோம். ஆனால் திருப்பாடல் தெளிவாக சொல்லுகிறது, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உம் கைகளில் உள்ளது என்று சொல்லுகிறது. நம் வாழ்க்கையின் எல்லா கட்டமும், நேற்று, இன்று, நாளை என எல்லாமே அந்த கடவுளது கைகளில் தானே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகை படைத்தவர் ஆயிற்ற. அப்படி என்றால் உருவமில்லாது வெறுமையாய் கிடந்த இந்த உலகத்தை அவரால் உண்டாக்க முடிந்தது என்றால் நம்முடைய வாழ்வு எவ்வளவுதான் கோணலாக, கரடுமுரடாக, அலங்கோலமாக, அவலட்சணமாக இருந்தாலும் கூட அந்த வாழ்வுக்கு வடிவம் கொடுக்க, அந்த வாழ்வுக்கு வர்ணம் தீட்ட நிச்சயமாக அந்த கடவுளால் கூடும் அல்லவா? அப்படித்தானே மகதலா மரியா அந்த இயேசுவை, கடவுளை நம்புகிறார். இயேசு என்ன சொல்லிவிட்டார்? அப்படி ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான், மரியா என்று சொல்லுகிறார். என்ன சொன்னார்? மரியா என்று சொல்லுகிறார். நான் உயிர்த்து விட்டேன், என்னை பார், என்னை உனக்கு தெரியவில்லையா? கண்ணிலே விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு பார், நான் தான் உன் ஆண்டவர், என்னோடு எத்தனை முறை நீ பேசி இருக்கிறாய். எதையாவது சொன்னாரா? திட்டினாரா? கொட்டினாரா? அறைந்தாரா? அடித்தாரா? எதுவும் சொல்லவில்லை.
அல்லது பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏதேனும் நினைவுபடுத்தினாரா? இல்லை. என்ன சொன்னார் அப்படி? மரியா. வேற ஏதாவது வளவளன்னு இப்படி நான் பேசுறதை போல பேசினாரா? பேசல. மரியா பெயர் மட்டும்தான். இந்த பெயரை மட்டும் இயேசு உச்சரித்தவுடன் அவர் உடனே சொல்லுகிறார், ரபூனி. அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை நோக்கி மகதலா மரியா நகர்ந்து போவதை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா பிரியமானவர்களே? ஒற்றை வார்த்தை, அவருடைய பெயர். இதே யோவான் நற்செய்தி இந்த இடத்தை ஏன் இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக அந்த நற்செய்தியாளரால் வைத்திருக்க முடிகிறது என்றால், அதே யோவான் நற்செய்தியினுடைய 10வது பிரிவில் ஆட்டுக்குட்டில் பற்றிய ஓமையில் ஆயரை பற்றி பேசுகிற இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வசனம் 3 சொல்லுகிறது, ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி சொல்வார். அவர் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். கடவுளது குரல் நமக்கு தெரிகிறதா? நம்மோடு அவர் பேசுவது நம் காதுகளுக்கு எட்டுகிறதா? நம் செவிகளில் விழத்தான் செய்கிறதா? பிரியமானவர்களே, நம் நம்பிக்கை இன்று நலிவடைந்து கிடக்கிறதே. நம் நம்பிக்கையை அந்த ஆண்டவரில் நாம் நங்கூரமிட செய்ய வேண்டாமா? நம்முடைய பாதுகாவலி புனித மகதலா மரியாவை போல முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? செங்கடலை இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகிறார்கள். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அது தெரியுமா? கையறு நிலை. இனிமேல் அவர்களது சொந்த வல்லமையால், ஆற்றலால், சக்தியால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற இக்கட்டான நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலையை நிச்சயமாக நாம் கடந்துதான் வந்திருப்போம். அப்படித்தானே? இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட நிலைதான் முதல் வாசகத்திலே வருகிறது. ஏறக்குறைய 430 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரேல் மக்கள், அப்பாடா போதும், எங்களுக்கு வாழ்வு விடிந்தது என்று எண்ணி உரிமையாக வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை நோக்கி நடந்து போகிற போது விட்டாக்குறையை போல பார்வோன் படை பின்னால் துரத்தி கொண்டே வருகிறது. கடந்த காலம் கசப்பான நிலைவுகள், பழைய பாவ மூட்டையெல்லாம் பின்னால் துரத்தி கொண்டே எகிப்திய படைத்திரள் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, முன்னால் நடந்து போய்விடலாம், தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் முன்னால் என்ன இருக்கிறது? செங்கடல் குறுக்கே வந்து வழியை மறித்து கொண்டு நிற்கிறது. வருங்காலத்திற்கான வாசல் தடைபட்டு நிற்கிறது. கடந்த காலம் கழுத்தை நெரிப்பதற்கு துரத்துகிறது. என்ன செய்வது, ஏது செய்வது எதுவுமே தெரியவில்லை. மோசேயை பார்த்து திட்டி தீர்க்கிறார்கள். நம்பிக்கை அறவே அற்றுப்போன ஒரு நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். இனி எதற்கு இந்த பிழைப்பு? எங்களை அடக்கம் செய்வதற்கு எகிப்தில் எந்த சவக்குழிகளும் இல்லை என்றா, கல்லறைகள் எதுவுமே இல்லை என்றா, நாங்கள் இந்த செங்கடலிலே வீழ்ந்து மாண்டு போவதற்காக கூட்டி வந்தாய்? அதுவரை அவர் பின்னால் ஓடோடி வந்த கூட்டம் இப்போது அவரை சபிக்கிறது, திட்டுகிறது. ஏன் எங்களை கூட்டி வந்தாய்? நம்பிக்கை எல்லளவும் இல்லையே பிரியமானவர்களே. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்காக, உங்கள் சார்பாக போரிடுவேன் என்று சொல்லுகிறார். மோசே அந்த மக்களை அப்படித்தான் ஆற்றுப்படுத்துகிறார். அமைதியாயிருங்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லுகிறாரே. அப்போது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்து தங்களுக்காக வழியை திறந்து கொடுத்த அந்த செங்கடலிலே அவர்கள் தங்களது கால் நனையாமல் நடந்து போவதாக முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். ஆக அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு நகர்ந்து போகிற, சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து வாழ்வுக்கு கடந்து போகிற அருமையான ஒரு நம்பிக்கையின் நகர்வை, நம்பிக்கையின் பயணத்தை முதல் வாசகம் நமக்கு இன்று செய்தியாக கொடுக்கிறது.
நற்செய்தி மகதலா மரியாவினுடைய நம்பிக்கை பயணத்தை நமக்கு வழங்குகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற நாமும் எத்தனையோ வகையான நம்பிக்கை தளர்ச்சிகளோடு அவநம்பிக்கையோடு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லல்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகளிலெல்லாம் நமக்கும் கூட புனித மகதலா மரியா உயிரற்ற இயேசுவின் உடலை தேடி போன போது உயிருள்ள இயேசுவை கண்டடைந்து கொண்டாரே, அதை போல நாம் ஆசைப்பட்டதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் வியத்தகு காரியங்களை, ஆசீர்வாதங்களை அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நம்பிக்கையின் பொருட்டு நிச்சயமாக செய்வார் என்பதை இந்த நாளுக்கான செய்தியாக நாம் புரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. ஆக கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிநாதமான அந்த உயிர்ப்பு செய்தியை முதலாக தமதாக்கி கொண்ட புனித மகதலா மரியாவின் பராமரிப்பில் வாழுகிற ஐயம்பட்டி பங்கு இறை சமூகமே, உங்கள் நம்பிக்கை அர்த்தம் பெறட்டும், ஆழம் பெறட்டும், அழகு பெறட்டும். அதையே உங்கள் பாதுகாவலி விரும்புவார். உங்கள் நம்பிக்கையை வேற்றிடங்களிலெல்லாம் வைக்காதீர்கள். சாதாரண சாமானிய மனிதர்களின் மீது வைக்காதீர்கள். மாறாக உங்களை படைத்து நாளும் பராமரித்து வழிநடத்துகிற நல்ல வல்ல அந்த கடவுளிடமே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் உங்கள் பாதுகாவலி உங்களுக்கு இந்த நாளிலே பாடமாய் படித்து தருகிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய வாழ்வுக்கான அருமையான ஆகச்சிறந்த பலமாக அமையட்டும். இனி நாம் துணிந்து சொல்லலாம், என் நம்பிக்கை என் பலம் என்று. ஆமென்.